காசி ஆனந்தன் அவர்களின் தன் வரலாறு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் தமிழீழத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, மாறாக உலகம் பூராவும் வாழும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் கூறும் நல்லுறவுக்கு சொந்தமானவர் அவர். ஒவ்வொரு நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றில் அந்த விடுதலை போராட்டத்திற்கு உந்து சக்தியாக, அந்த விடுதலை போராட்டத்தில் மக்களுக்கும் சரி போராடும் வீரர்களுக்கும் உணர்வூட்டும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் கவிஞர்கள் தோன்றுகிறார்கள், பாடுகிறார்கள், விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதே போல தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு உற்சாகத்தையும் உணர்வையும் ஊட்டி அந்த விடுதலை போருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஈர்க்கக்கூடிய வலிமை வாய்ந்த எழுத்து நம்முடைய உணர்ச்சி பாவலரின் எழுத்தாகும். அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலே இதே போல கவிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள், அந்தந்த மக்களுக்கு எழுச்சியூட்டும் வகையிலே பாடியிருக்கிறார்கள், புரட்சிகள் வெடித்திருக்கின்றன. ஆனால் அந்த நாட்டு கவிஞர்கள் எழுதுகோலை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களை ஒன்று திரட்டுவதற்கு உதவினார். விடுதலை போராட்டங்களில் அவர்கள் நேரடியாக பங்கெடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களோ தன்னுடைய எழுத்து வன்மையினாலே இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் உணர்ச்சி ஊட்டியவர் என்பது மட்டுமல்ல, அந்த விடுதலை போராட்டத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக அன்றிலிருந்து இன்று வரையிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றும் திகழ்வார். 1983 ஆண்டில் ஜூலை கலவரம் என்ற பெயரில் கொழும்பில் சிங்களவர்களின் வன்முறை வெறியாட்டத்திற்கு 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகமே அதிர்ந்தது. தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்திருந்தார்கள். அப்போது அந்த கொந்தளிப்பின் வடிவமாக ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்தோம். அப்போது நான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை நடந்து சென்றது, வழிநடுக கொழும்பு கலவர கொடுமையை பற்றி மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டே நாங்கள் நடந்து செல்வது என்று முடிவெடுத்தோம். ஒரு அறிக்கை வெளியிட்ட போது 5000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் அதிலே வந்து சேர்ந்தார். ராமேஸ்வரத்தோடு நின்று விடுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. ராமேஸ்வரத்திலிருந்து படகுகளில் இலங்கைக்கு சென்று அங்கே சிங்கள வெறியர்களின் கொடுமைகளை எதிர்த்து போராடும் தமிழீழ மக்களுக்கு தோள் கொடுத்து துணை புரிவதே எங்களுடைய நோக்கம் என்பதை பகிரங்கமாக அறிவித்துவிட்டு நாங்கள் அந்த பயணத்தை தொடங்கினோம். முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள், குன்றக்குடி அடிகளார் அவர்கள், தமிழ் குடிமகன் அவர்கள், இவர்கள் போன்றவர்களெல்லாம் கூடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாயிலில் இருந்து புறப்பட்ட எங்களை வாழ்த்தி வழி அனுப்பினார்கள். நாங்கள் அந்த பயணத்தின் முடிவில் எங்களுக்கு படகுகள் கிடைக்காதபடி அன்றைக்கு காவல்துறை தடுத்து விட்டது. எல்லா படகுகளையும் 20 மைலுக்கு அப்பால் கொண்டு போய் விட்டார்கள். ஒரே ஒரு படகு மட்டும் கிடைத்த போது அதிலே நானும் மற்ற நண்பர்களும் ஏறி இலங்கையை நோக்கி பயணம் செய்தோம். நடுவழியில் இந்திய கடற்படை எங்களை தடுத்து கைது செய்து மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தார்கள். கரையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஒரே உணர்ச்சி பிரகாரமாக அன்றைக்கு கடல் அலைகளுடன் உணர்ச்சி அலைகளும் போட்டியிட்டன. அப்போது நம்முடைய கவிஞர் எங்களுடைய பயணத்தை பற்றி ஒரு பாடல் எழுதினார். தென் திசை நோக்கி சிங்களவன் நடுநடுங்கி செத்தான் என்ற வரிகள் மட்டும் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த பாடலை நாங்கள் மீண்டும் பதிவு செய்து ஒலிநாடாவாக ஆக்கி தமிழ்நாடு எங்கும் அதை பரப்பினோம். அந்த பாடல் இன்றும் தமிழர்களின் இல்லங்களில் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.